சோலோ லெவலிங் யூனிவர்ஸில் மோனார்க்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு சாவே இல்லை, அவங்க செத்தாலும் மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்றது உண்மைதான். இந்த மோனார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பட்டம் தான். அந்த பட்டத்தை யார் வேணா அட்டைன் பண்ணலாம். எப்படி ஜின்வு ஆஷ்பானுக்கு அடுத்து ஷேடோ மோனார்க்கா மாறினானோ அதே மாதிரி யார் வேணாலும் மோனார்க்கா மாற முடியும். ஆனால் சிஸ்டம் தான் அதை டிட்டர்மைன் பண்ணும். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மோனார்க்ஸோட பவர் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அப்படியே பாஸ் டவுன் பண்ணப்படும். ஈவன் ஜின்வு இருக்கான் இல்லையா, ஜின்வுவோட பையனான சூஹோக்கு இந்த சிஸ்டமோட உதவி இல்லாமலே அவனுக்கு நார்மலாவே பவர்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஜின்வு இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி பவரை கெயின் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால ஜின்வுவோட பையனான சூஹோக்கு இந்த பவர் அப்படியே கடத்தப்பட்டிருக்கும். ஆனா ஒருத்த மோனார்க்கா மாறுறதுக்கு அவன் ஒரிஜினல் மோனார்க்கை கொல்லணும். சூஹோ ஒரிஜினலா ஷேடோ மோனார்க்கா மாறதான் பிளான் பண்ணிருப்பான். பட் அவனால ஜின்வுவை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். எனக்கு அவன் ஜின்வுவோட பவரை பத்தி நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் அவன் அண்டரைஸை கொண்டு மோனார்க்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனா மாற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி எல்லா மோனார்க்ஸுக்கும் அவங்க சக்சஸர் இருக்காங்க. ராக்கனுக்கு கிரே இருக்கான், சிலாதுக்கு அவனோட பேத்தியான சிர்கா இருக்கா, அண்ட் பேரனுக்கு எசில் இருக்கா, அண்ட் கொரென்ஷாக்கு ஹர்ஷா இருக்கா. அண்ட் ஒரிஜினல் மோனார்க்ஸை கொல்றது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு கேமும் விளையாடணும். அதுதான் சக்சஷன் கேம். அந்த கேம்ல இந்த மோனார்க் பட்டத்துக்காக யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்க நிட்ஹாக் அப்படிங்கிற 8 தலை இருக்கிற பாம்போட ஒரு தலையாவது வெட்டணும். அப்படி வெட்டினா மட்டும்தான் அவங்க அடுத்த மோனார்க்கா மாற முடியும். இந்த கேம்ல இது வரைக்கும் ஜெயிச்சது எசில் மட்டும்தான். அவ இந்த கேம்ல ஜெயிச்சு டீமன் குயினா மாறி இருப்பா.